இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐசிஏஐ அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஐசிஏஐ இப்போ நான் சொல்ல போகிற அனௌன்ஸ்மெண்ட்டை மந்த்லி பேசிஸில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நான் இதை சொல்லும் போதே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா ஜேர்னல். ஆக்சுவலி ஜேர்னல் வந்து ஹார்ட் காப்பியாக நிறைய ஐசிஏஐ மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹார்ட் காப்பியாக ஃப்ரீயாகவே ஹோம் டெலிவரி ஆகும். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து டெலிவரி ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அதை நம்ம டெலிவரி ஆகாதவங்க வந்து எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹோம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க பழைய அட்ரஸ்க்கே தான் அந்த ஜேர்னல் போகும். ஸோ நீங்கள் இப்போ எப்படி ஜேர்னல் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்ரோம் பேஜில் ICAI.org அப்படின்னு ஐசிஏயோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை டைப் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணால் BOS நாலேஜ் போர்ட்டல்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பேஜ் விசிபிள் ஆகும். அதில் கிளிக் ஹியர் டு விசிட் BOS நாலேஜ் போர்ட்டல் அதை கிளிக் பண்ணால் ஸ்டூடெண்ட் ஜேர்னல் எல்லா மந்த்தினுடைய ஜேர்னலோட அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் January 2024 அதை கிளிக் பண்ணால் ஜான்வரி மந்த்துக்கான ஜேர்னல் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இன்னும் நிறைய மந்த்துக்கு இருக்குது. 2023 டிசம்பர், நவம்பர், அக்டோபர், உங்களுக்கு இன்னும் எந்த ஜேர்னல் வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஜான்வரி நம்ம 2024 கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேர்னல் இன் பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜேர்னலோட யூசர்ஸ் என்ன அப்படின்னா, அதனோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இதில் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் ஐசிஏ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதிலேருந்து கூட நம்மளுக்கு எக்ஸாமில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வரலாம். ஆக்சுவலி இது ஃபுல்லாக தியரி தான். நம்ம இந்த கான்செப்ட்லாம் படிச்சுக்கணும். இவங்க வந்து நம்மளோட ஐசிஏ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை கொஞ்சம் ஷார்ட்டாக சம்மரி பண்ணி ஜேர்னலில் தருவாங்க. இந்த ஜான்வரி ஜேர்னலில் வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் லெவலில் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியட் லெவலில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைனல் லெவலில் டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்மீடியட் டாக்ஸேஷன். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஜேர்னலையும் சேர்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சம்மரி பார்ட்டு தான். நீங்கள் இந்த ரிவிஷன் பர்பஸ் கூட நம்ம இந்த ஜேர்னல் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் எனி அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து இந்த மந்தில் லாஸ்ட் மந்த் வந்து இப்போ இந்த மந்த் டிசம்பரில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கோ அதையும் ஐசிஏஐ ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். இதை வந்து நம்ம ஒஃபிஷியல் கசட்டின்னு கூட சொல்லலாம். ஐசிஏக்கு நம்ம அப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜேர்னலும் வந்து இம்பார்ட்டண்ட் தான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த ஜேர்னல்லாம் எடுத்து பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இல்லை நான் அதுக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.